திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை. பண் இந்தளம். தலம் திருவாரூர் அறநெறி. பதிகம் 17. பாடல் 2. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. வீரமும் பூண்பர் விசையனோடு ஆயது ஓர். வீரமும் பூண்பர் விசையினோடு ஆயது ஓர். தாரமும் பூண்பர் தமக்கு அன்பு பட்டவர். வீரமும் பூண்பர் விசையினோடு ஆயது ஓர். தாரமும் பூண்பர் தமக்கு அன்பு பட்டவர். பாரமும் பூண்பர் நன்பைங்கண் மிளிர் அரவு. பாரமும் பூண்பர் நன்பைங்கண் மிளிரவு. ஆரமும் பூண்பர் அறநெறியாரே. பாரமும் பூண்பர் நன்பைங்கண் மிளிர் அரவு. ஆரமும் பூண்பர் அறநெறியாரே. கண்மிளிர் அரவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே. அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 2ஆம் பாடல் எம்பெருமானுடைய மனைவி பார்வதி தேவியின் உடல் அழைத்து சென்று விசயனுடன் போர் புரிந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார். விசயன் தோற்கும் வண்ணம் பல வீரச் செயல்களை நிகழ்த்தியவர் சிவபெருமான். அந்த போரை விசயன் போர் நடந்த ஒரு நிகழ்வை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். உமையம்மையின் தனது உடலின் ஒரு பாகமாக ஏற்றிருப்பவர் அப்படிப்பட்ட சிவபெருமான். யார் எல்லாருக்கும் நமக்கு அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பாகமாக அம்பாளுக்கு இடபாகத்தை கொடுத்த சிவபெருமானை இந்த மேற்கோள் காட்டுகின்றார். தம்மிடம் அன்பு கொண்டுள்ள அடியவர்களுக்கு பொறுமையாகவும் தாமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை செய்யவனே நிறைவேற்றுபவராக இருப்பவர் சிவபெருமான். அடியவர் சிவபெருமான் மேல் அன்பு கொண்டார் என்றால் அவருக்கு என்ன வேணாலும் செய்வார். யாரு? சிவபெருமானை அவர் கூட நின்று அடியவாரலைய நமக்கு அவரை நினைத்தால் போதும் நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிறத ஆணித்தனமாக இந்த பாடலில் கூறுகின்றார். ஒளிவீசும் கண்களை உடைய பாம்பனை மாலையாக அணிந்திருப்பவர் சிவபெருமான். எங்கிருக்கும் சிவபெருமான்? திருவாரூர் அறநெறியில் இருக்கும் சிவபெருமான தலத்தில் உரைகின்றான் சொல்லி இந்த பாடலை நமக்கு முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.